தலைப்பை பார்த்த உடனே பாசிட்டிவாக இருக்கும். உள்ளுக்குள்ளே மேட்ரு வந்து வந்துக்கிட்டே இருந்தது, ரொம்ப அதிக நஷ்டத்தை உண்டாக்குன்னு சொல்லிச்சு. ஆனால் எதிர்பாராத அளவுக்கு செஞ்சது 30% செஞ்சுது. இந்த மழையில் இல்லை, ஏன்னா வேலை நடந்துச்சு. வழக்கம் போல் ஜெயலலிதா ஆட்சியில் எங்கெல்லாம் தண்ணி நிச்சோ. இதில் ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா 4000 கோடி செலவு பண்ணிட்டேங்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் மயக்கம் வருது. சென்னையில் உள்ள எல்லா மக்களும் 4000 கோடி என்னாச்சு? விஷால் கேட்டதில் தப்பே இல்லை. நான் கேட்கக்கூடாதா? 4000 கோடி என்னாச்சியா? வெள்ளரிக்கை கொடு. என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். தலைப்பை பார்த்த உடனே பாசிட்டிவாக இருக்கும். உள்ளுக்குள்ளே மேட்ரு வந்து வாட் இஸ் வாட், என்ன நடந்ததுங்கிறத மட்டும்தான் சாதபாதம் இல்லாமல் உள்ளது உள்ளபடி நேர்மறை செய்தி. அதான் நம்ம தகவல். மழை மிக்ஜாம். இந்த மழையை பொறுத்தவரையில் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இயற்கை வந்து நம்மகிட்ட முன்னக்கூட்டி சொல்கிறது இல்லை. ஆனால் இப்போ நம்ம வசதிப்படி வானிலை ஆராய்ச்சி நிலையம் சொல்லுது, மிக்ஜாம் புயல் வருது, வந்துக்கிட்டே இருந்தது, ரொம்ப அதிக நஷ்டத்தை உண்டாக்குன்னு சொல்லிச்சு. ஆனால் எதிர்பாராத அளவுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணிடுச்சு. எப்படின்னா, புயல் வேகமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு, இங்கே மட்டும் நின்று நிதானித்து காற்றையும் மழையும் தண்ணியும் கொடுத்துட்டு போய் அங்கே போய் கரையை கடந்துருச்சு. அது ஆந்திராவை விட அதிகமான நட்டம் தமிழ்நாட்டுக்கு தான். மிக்ஜாம் இது போன முறை ஜெயலலிதா ஆட்சியில் விட கொஞ்சம் கூடுதல்னு தான் சொல்லணும். என்ன காரணம்னா, நிறைய பேர் சொல்கிற மாதிரி இந்த அரசாங்கம் வந்து திமுக தலைவரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு வந்த பிறகு ஒன்றுமே செய்யலை இன்னும் நான் சொல்லவே மாட்டேன். அது தப்பு. செஞ்சது 30% செஞ்சுது. ஆனால் மழை 100% இருந்ததுனால தாக்கு பிடிக்க முடியல, அவ்வளவுதான். இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த கமலஹாசன் வீட்டுக்கு ஏற்றாப்ப அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வீடு இருக்குது, அருமையுடைய மகன் வீடு இருக்குது. அதை சுற்றி ஒரு 1/2 கிலோமீட்டர் சுத்தமாக தண்ணி நிற்கவே இல்லை. இதுக்கு முன்னால் மழையில் நான் ஒரு அடி தண்ணியில் காரில் போனேன், இப்போ அங்கே இல்லை. அதே மாதிரி அடையாறில் அங்கே முதலமைச்சருடைய உறவினர்கள் இருக்காங்க, அங்கேயும் இந்த தடவை தண்ணி இல்லை. அதுவும் இல்லாமல் வடபழனியில் அந்த பக்கம் இந்த பக்கம் மெட்ரோ வாட்டருடைய பணிகள் நடந்துக்கிட்டு இருந்தது, அதனால் வடிகால் பணிகள் நடந்தது. அதனால் அங்கேயும் தண்ணி அதிகமாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஏவிஎம் முன்னால் 2 அடி தண்ணி நிற்கும். இந்த மழையில் இல்லை, ஏன்னா வேலை நடந்துச்சு. அதே மாதிரி போரூரில் வடபழனி வர்ற வரைக்கும் ஒரு சில இடங்களை தவிர வேலை நடந்ததுனால தண்ணி தேங்கலை. ஆனால் தண்ணி வழக்கம் போல் ஜெயலலிதா ஆட்சியில் எங்கெல்லாம் தண்ணி நிச்சோ அங்கெல்லாம் தண்ணி நின்றுச்சு. எங்கெல்லாம் ஜெயலலிதா ஆட்சியில் ஹெலிகாப்டரில் மாடியில் இருந்து தண்ணி போட்டு சோத்து போட்டெல்லாம் போட்டாங்களோ, தண்ணி பாட்டில் போட்டாங்களோ, அதேமாதிரி போட்டாங்க. எங்கெல்லாம் போன ஆட்சியில் படகு விட்டாங்களோ அதே மாதிரி இந்த ஆட்சிலையும் படகு விட்டாங்க. ஆனால் போன ஆட்சியில் அமைச்சர்கள், நடிகர்கள் எல்லாரும் இது ஒரு நம்ம டோட்டல் பாதிப்பு நினச்சி அவங்களாவே மழை பெய்யும் போது கூட வந்து வேலை செஞ்சாங்க. போன இடம்லாம் எல்லா நடிகர்களும் ஸ்பாட்டுக்கு வந்து எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க. அதனால் அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் இதில் ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா, 4000 கோடி செலவு பண்ணிட்டேங்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் மயக்கம் வருது. 4000 கோடிக்கு எத்தனை சைபரு, எத்தனை சிமெண்ட்டு முடிச்சு எடுக்கலாம், எத்தனை சிமெண்ட்டு கல் வைக்கலாம், எத்தனை ஆழம் தோண்டி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தான் எங்கேயோ இடிக்குதே. 4000 கோடி ஆயிருக்குமா? அவ்வளோ ஆயிருக்காதுப்பா. எல்லாருமே சொல்கிறாங்க. சென்னையில் உள்ள எல்லா மக்களும் 4000 கோடி என்னாச்சு, 4000 கோடி என்னாச்சு அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதுதான் உண்மையான விஷயம். இதில் விஷால் கேட்டதில் தப்பே இல்லை. அவர் ஒரு டேக்ஸ் பேயர், அவர் இன்கம் டேக்ஸ் கட்டுறாரு, அவர் பாக்கி வச்சுருக்காருங்கிறது வேறு விஷயம். அவர் எங்கள் வீட்டில் தண்ணி வந்துச்சு, நான் வெளியே வந்து வேலை செய்ய முடியல, என்ன வேலை செஞ்சீங்கயா கேட்டார். அதில் ஒரு அடிப்படை நியாயம் இருக்குது, அதை நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன் நான் கேட்கக்கூடாதா? 4000 கோடி என்னாச்சியா? வெள்ளரிக்கை கொடு கேட்கலாம்ல. ஏன்னா நானும் டேக்ஸ் பேயர் தான், நானும் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கடைசி இப்போ சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, நஷ்டமடைந்தவர்கள் கொஞ்சம் விமர்சிப்பது உண்மைதான், அந்த விமர்சனத்தை தாங்குகிற சக்தி வேணும்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று சொன்னார் அண்ணா. இன்றைக்கி திமுக கழகத்திற்கும் திமுக கழக அரசுக்கும் அமைச்சர்களுக்கும்
முதல்வர் ஸ்டாலினுக்கும் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். ஏன்னா இதுவும் கடந்து போகும். நீங்கள் மக்கள் மேலே உங்கள் எரிச்சலை காமிச்சிங்கன்னு வச்சிங்க, அவன் திருப்பி அடிச்சிடுவான். சக்கு 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 சக்குன்னு ஓட்டை மாற்றி போட்டுருவான். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி பேசுகிற சமயத்தில் நிறைய இடங்களில் தண்ணி வடிஞ்சிருச்சு. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் எந்தெந்த இடத்துலலாம் டீனர்லாம் வந்தனோ அதெல்லாம் இப்போ தண்ணி குறைஞ்சிருச்சு. ஆனால் இன்னமும் மழைநீர் வடியாமல் இருக்கிற பிரதேசங்கள் இருக்கிறது. வண்ணாரப்பேட்டை, பெரம்பூர், இந்த பக்கம் புழுதிவாக்கம், வேளச்சேரி, அந்த பக்கம் தாம்பரம், கூடுவாஞ்சேரி பகுதியிலலாம் தண்ணி இருக்குது. ஏன்னா அது ஒன்றும் மழைநீர் இருக்கிற இடத்துல நீ வீடு கட்டியிருக்க. நீ முதல்ல செய்யப்பா இது இந்த நாம் போகும்போது என்ன சொல்லுவோம், தண்ணி நல்லா இருக்கா? ஆமாம், ஏரி பகுதியில் தண்ணி நல்லா தான் இருக்கும். அதே சமயத்தில் இது வந்து அப்ரூவ்டு லேண்டா, ஏரி இருந்துச்சா? வேளச்சேரியில் போய் அவ்வளோ வீடு கட்டியிருக்கியே, அப்போ தண்ணி எங்கே போய் நிற்கும்? வேளச்சேரியில் நிற்கும். கூடுவாஞ்சேரி அது சரி, அந்த ஏரி பகுதியில் உள்ள இடத்துல தண்ணி நிற்க தான் செய்யும். ஏன் போய் நீங்கள் வீடு கட்டின? குறைஞ்ச காசில் கொடுக்குறாங்க, வீட்டு மனை போட்டாங்க சொல்லி அந்த இடத்துல அரசாங்கம் செய்ததும் தவறு. ஏரி பகுதிகளை எல்லாம் வீடு கட்டும் மனையாக மாற்றும் பொழுது அரசாங்கம் ஏற்பு தெரிவித்திருக்க வேண்டும், பெர்மிஷன் கொடுத்துடக்கூடாது. ஆனால் சந்து பொந்தில் எங்கெல்லாமோ யார் யாரெல்லாம் பிடிச்சி வந்து அதுக்கு இப்போ ப்ரொமோஷன் அந்த பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. வீடு கட்டிட்டேன். வீடு கட்டினா மழைநீர் எங்கெல்லாம் தேங்குமோ அது அதோட இடம். ஏரி, காவா, குட்டை, எங்கள் ஊரில் ஏரின்னு சொல்லுவோம், இல்லை குழம்பம், எங்கள் ஊரில் குட்டாம்பான். அதனால் குட்டெல்லாம் எங்கே இருக்குது? இப்போ எங்கள் ஏரியெலாம் எடுத்துக்கிட்டாலே திருவான்மியூரில், திருவள்ளுவரில் பத்திரிகையாளர் குடியிருப்பு முழுக்க முழுக்க ஏரி பகுதியெலாம் இருக்குது. தண்ணி நிற்கத்தான் செஞ்சுது. அந்த பகுதியில் தண்ணி வந்துச்சுன்னா எங்கே நிற்கும்? வடிகால் வந்து ஏரியும் இதுதான். அதனால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது தப்பே இல்லை. நம்ம யாரை சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம பேரில் தப்பை வச்சுக்கிட்டு மழைநீர் பேரில் கோவத்தை காமிச்சா என்ன அர்த்தம்? அதேமாதிரி நம்ம தப்பும் இருக்குது, அரசாங்க தப்பும் இருக்குது. அதே மாதிரி இப்போ பாருங்கள், இந்த சமயத்தில் 11ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் புயல் வரும்னாங்க. எங்கே வந்துச்சு? வரல. இயற்கை ஏமாத்திரிச்சுன்னு சொல்ல மாட்டோம். ஐயோ பாவம், இப்போ தான் நம்ம புயல் போயிருக்கு, இப்போ அடுத்த புயல் காட்டினோம்னா தமிழ்நாட்டு மக்கள் தாங்க மாட்டாங்க, குறிப்பாக சென்னை மக்கள் தாங்க மாட்டாங்கன்னு ஆண்டவனாக பார்த்து இந்த புயலை தள்ளி வச்சுட்டான். அரபிக்கடலுக்கு போயிடுச்சு அந்த புயல். இப்படி தான் பேசணும். சேனல் சார்பில் உதவி செய்த நடிகர்களுக்கும் கலைஞர்களுக்கும், உதவி செய்ய போகிற கலைஞர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். அது மட்டுமல்ல, நேரடியாக உங்களுக்கு உதவி செய்ய முடியலன்னா தமிழக அரசிட்ட போய் நிவாரண நிதியை லட்சக்கணக்கில் வாரி வழங்குங்க. ஏன்னா வழங்குவதில் சினிமா கலைஞர்கள் யாருக்கும் சோடை போனவர்கள் அல்ல, சளைத்தவர்கள் அல்ல என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.